இணைச் செயலாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் வான்மிகு பொதுச் செயலாளர்கள் கண்ணையிலே என்னை போன்ற ஒன்றிய செயலரை கொண்டு குறிப்பிட்டு ஒரு நல்ல மாவட்ட செயலர்கள் சொல்கிறார்கள். நம் பொதுச் செயலாளர்கள் நம்ம பெருமை தேடி தர வேண்டியது இல்லை என்றால் எதிரிகளுக்கு எடப்பாடியார் தொண்டர்களுக்காக வாழ்ந்தவர், தொண்டர்களுக்காக இருப்பவர். இன்றைக்கு இன்னைக்கு பொறுமையாக பாடுபாடாமல் கட்டி காத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய உதவி என்றால் சிவி சண்முகமாக ஒன்றியம் 3 ஒன்றிய செயலர்கள் சிவி சண்முகமாக நானும் நீங்கள் தான் நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஆட்கள். என் பெயர் ஏடி பக்தவச்சலம். வானு ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளரும் தற்போது கிளிநீர் ஒன்றிய செயலாளரும் செயலாற்றி வருகிறேன். முன்னாள் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளராகவும் 3 முறை டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராகவும் 2 முறை பிசிஆர் வங்கியின் தலைவராகவும் அம்மா தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடியார் ஆட்சியுடன் செயல்பட்டு வந்தேன். தற்போது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தை பல சோதனை காலங்களிலும் கட்டி காப்பாற்றி எத்தனையோ பேர்களை வாழ வைத்த தெய்வம் எடப்பாடியார் அவர்கள். அப்படிப்பட்ட பொதுச்செயலாளர்களை சிவி சண்முகம் போன்ற 25 மாவட்ட செயலாளர்கள் அவரை முதலமைச்சர் வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 எம்எல்ஏக்களை தோற்கடித்து அவர்கள் வெற்றி பெற்று சுமார் தமிழ்நாட்டில் 75 எம்எல்ஏக்கள் வரக்கூடியவர்களை தோற்கடித்தவர்கள் சிவி சண்முகம் மற்றும் தங்கமணி வேலுமணி போன்றவர்கள். தான் பாரம்பரியமாக நாங்கள் தான் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் நம்ம கழக பொதுச் செயலாளர்களை குறை கூட்டுகிறார்கள். கழக பொதுச் செயலாளர்கள் எல்லாருக்கும் பதவி கொடுத்து கழகம் சிறப்பிக்க வேண்டும் என்று மாவட்டத்தை 3ஆக பிரித்து செயல்பட வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத சிவி சண்முகம் போன்றவர்கள் நாங்கள் தான் குறுநில மன்னராக இருக்க வேண்டும், மாவட்ட செயலாளராக இருக்க வேண்டும், மந்திரியாக இருக்க வேண்டும், யார் யாரும் வரக்கூடாது என்று அவர்கள் இன்றைய பொதுச் செயலாளரை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளர் காலத்தில் தான் இவர்களை நன்றாக செழிப்பாக வளர வைத்தவர் எங்கள் பொதுச் செயலாளர். ஆனால் இவர்கள் 11 தோல்வி என்று கூறுகிறார்கள். நன்றாக சிந்திக்க வேண்டும் சிவி சண்முகம் போன்றவர்கள். ஏன்னா ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறார் என்றால் அந்த மாவட்ட செயலாளர் மூலமாக தான் அவர் பொதுச் செயலாளர் விட்டார். இவர்கள் நாங்கள் இவருக்கு சீட்டு கொடு அவருக்கு சீட்டு கொடு என்று அவர்களே சீட்டு வாங்கி வேறு யாரையும் விடாமல் அவர் பினாமிகளுக்கு சீட்டு வாங்கி அவர்களுக்கு சரியாக செலவு செய்தாமல் தான் மட்டும் ஜெயித்துவிட்டு எடப்பாடி அண்ணனை தோற்கடிக்க வேண்டும் என்ற முதலமைச்சராக வரக்கூடாது என்ற காரணத்தால் செயல்பட்டார்கள். இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் மத்தியில் எங்களை போன்ற தொண்டர்கள் என்னுடன் உள்ள பிற அணி ஒன்றிய செயலாளர்கள் கழகத்தினர் எல்லாம் இன்றும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். எங்களுக்கு எடப்பாடியார் முகம் மட்டும்தான் தெரியும். நடந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்த சிவி சண்முகம் அவர்கள். சிவி சண்முகம் அவருக்கு வேண்டியவரை தேர்வு செஞ்சார். தேர்வு செய்துவிட்டு அவர் தோற்பதற்கும் காரணம் வந்த சிவி சண்முகம் எங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம் சக்கரபாணியும் தான். இருந்தும் இந்த 4 ஒன்றிய செயலாளர்கள் எங்கள் தொகுதியில் 3 ஒன்றியம் 3வது இடம் கழகத்தில், எங்கள் ஒன்றியம் முதலிடம். எங்கள் ஒன்றியம் பிஎம்கே நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் தோட்டம் அமைத்து செயல்படும் இடம். சிறப்பாக அவர்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி இந்த தேர்தலிலே வெற்றிக்கு பாடுபட்டார்கள். ஆனால் சிவி சண்முகம் எப்பொழுதுமே மற்ற பிறை விட எந்த தலைவரும் வரக்கூடாது என்ற காரணத்தினால் அவர் எப்பயுமே பிஎம்கே அலைன்ஸ் வரக்கூடாது என்று கூறுபவர், எவரி டைம் கூறுபவர். சென்ற உள்ளாட்சி தேர்தலிலே நம்ம வந்திருந்தால் கிட்டத்தட்ட 27 ஒன்றிய கவுன்சிலே 24 கவுன்சில் வெற்றி பெற்றிருப்போம். இதற்கு காரணம் சிவி சண்முகம் தான். இந்த மாவட்டத்திலேயே அதிக கவுன்சில் ஜெயிச்சது எங்கள் யூனியன் தான். எங்கள் யூனியன் வானூர் ஒன்றியம் தான். இதில் பொன்முடி சிவி சண்முகம் மிக நெருக்கமானவர். சிவி சண்முகம் இந்த தொகுதியிலே இன்சார்ஜ் பொன்முடிக்கு இலக்கு வரக்கூடாது என்ற காரணத்தால் இங்கே இருக்கிற கவுன்சிலர்களை தோற்கடித்தும் வெற்றி சேர்மன் அமைக்கவும் பாடுபட்டவர் தான் சிவி சண்முகம். அதனுடன் எம் சக்கரபாணியும் இருந்தார்.
இன்றைய தினம் நேற்று பேட்டி கொடுக்கும்போது ராமதாஸ் அவர்கள், ராமதாஸ்னா கண்டமாலம் ஒன்றிய அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் பேட்டி கொடுக்கிறார். பசுபதி எப்படி வந்தார், என்ன வந்தார் என்று. இவர் பாரம்பரியமே இவருக்கு தெரியாது. நம்ம பசுபதி கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக நம்ம கழகத்தில் பணியாற்றுகிறார். முதலில் கூட்டணியாக இருக்கும்போது பசுபதிக்கு வாக்கு அம்மா சீட்டு கொடுத்து அவர் குறைந்த வாக்கில் தோல்வி வருகிறார். 2ஆம் முறைக்கு சீட்டு கொடுத்தோம். பொன்முடியை இவர் கையில் வைத்துக்கொண்டு வேறொரு லீடரை உருவாக்கக்கூடாது என்ற காரணத்தினால் பசுபதியை தோற்கடித்தவர் சி வி சண்முகம்தான். இன்னைக்கு சீனியர் என்று கூறுகிறார். சீனியர் என்றால் சுரேஷ் பாபு ஒரு மனைவி சீனியர் என்று குறிப்பிடுகிறார் ராமதாஸ் அவர்கள். ஆனால் இவரை விட நாங்கள்லாம் எத்தனையோ ஆண்டு கழக சீனியர். 72 இன்னைக்கு கழக பணியாற்றி பல முறை சிறை சென்று 1980 கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு 1980 தொடர்ந்து வாய்ப்பு கேட்டு வருகிறோம். சட்டமன்றம், நாடாளுமன்றம் அனைத்தும் வாய்ப்பு கேட்டு வருகிறோம். எங்கள் தொகுதி தனி இருந்தாலும் அருகில் உள்ள தொகுதி அனைத்திலும் வாய்ப்பு கேட்டு வருகிறேன். என்னுடைய லிஸ்ட்டு தலைமையகத்தில் இருக்கும். ஆனால் இதுவரை வாய்ப்பு கிடைக்கவில்லை. எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றம் வெற்றி பெற செய்துள்ளேன். எங்கள் கழகத்தினருடன் நாங்கள் கழகத்தை விட்டு ஓடி போகவில்லை. பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நாம் உழைத்து வருகிறோம். இன்று கூட இன்னைக்கு வேட்பாளர் அறிவித்தார் சண்முகம் அவர் பினாமியை. அவர் இன்னைக்கு அறிவித்தும் கூட எங்களை யாரும் கேட்கல. வேட்பாளர் ஊர்லேயே ஓட்டு கம்மி. அவர் அந்த 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 ஒன்றியத்தில் எங்கள் ஒன்றியத்தில் மாதிரி ஜெயிச்சிருந்தா ஜெயிச்சிட்டு இருக்கோம். ராமதாஸே சரியாக வேலை செய்யலை. கண்டமான ஒன்றியத்தில் ஓட்டு இல்லை. ஆனால் அவர் இன்னைக்கு நான் தோல்வி விட்டதுக்கு காரணம் என்னென்னமோ சொல்கிறார். எம் சக்கரபாணி எங்கள் தொகுதியை சேர்ந்தவர் தான். அவருக்கு சீட்டு கிடைக்கல என்று அவரும் எதிர்த்து வேலை செய்கிறார். சண்முகத்தின் ஆட்கள் 3 ஒன்றியத்தாலும் எதிர்த்து வேலை செய்கிறார்கள், செய்யவில்லை. இன்று சக்கரபாணி ஊரிலே ஒரு பூத்திலே 33 ஓட்டு 66 ஓட்டு என்று ஓட்டு எடுக்கிறார். காரணம் இவருக்கு சீட்டு கொடுக்கல என்று. வானூர் தொகுதி, வானூர் ஒன்றியம், கிளியூர் ஒன்றியம் பெரிய ஒன்றியம். இதில் சீட்டு கொடுத்திருந்தால் கட்டாயம் வெற்றி எங்களுக்கு தான். சி வி சண்முகம் அவர் பினாமியை சீட்டு கொடுத்தார். ஆனால் ராமதாஸ் தவறாக கண்டமலம் ஒன்றிய சார் தவறாக பேட்டி கொடுக்கிறார். எங்களுடைய மாவட்ட செயலாளர்களை குறைவாக பேசுகிறார். ஒரு கட்சியில் நான் கிட்டத்தட்ட 8-9 மாவட்ட செயலை பார்த்தவன். எந்த மாவட்ட செயலர் கட்சி விட்டு போனாலும் அவங்க விட்டு வேலையை பார்த்துருவாங்க. ஆனால் சி வி சண்முகம் இப்பொழுது அவர் செய்த துரோகத்தால் அவர் ஓரம் கட்டப்படுகிறார். இவராக ஓரம் கட்டி கொண்டார். ஆனால் எங்களுடைய பொதுச்செயலாளரை குறை சொல்கிறார். பசுபதி இப்படி அப்படி என்று அவருடைய ஆட்கள் பேசுகிறார்கள். பசுபதி இப்படி அப்படி என்றால் நீ எப்படி இருந்தாய்? ராமதாஸ் முந்தானத்து லட்சுமணன் டிஎம்கே கூட இருந்தவர் தான் அவர். இவர் கட்சியை பற்றி பேசுகிறார். எனவே இது கண்டிக்கத்தக்கது. ஒரு மாவட்ட செயலர் போட்டார் என்றால் XRY யாராக இருந்தாலும் அவர் பின்னால் போவதுதான் கட்சி. பல மாவட்ட செயலர் போட்டிருக்காரு. அம்மாவும் எடப்பாடி அண்ணனும் புரட்சி தலைவர். நாங்கள் அவர் பின்னால் தான் போயிட்டுருக்கோம். எனக்கு சீட்டு கொடுக்கலைன்னு நான் தோக்கடிக்கலை. சீட்டு கொடுக்கல எங்களை யாரையும் தோக்கலையும் வெற்றி பெறச்சோம். அதான் உண்மை. சி வி சண்முகம் அவர்களை நன்றாக சிந்திக்க வேண்டும். நீ பண்ணுறது துரோகம். நீ துரோகம் செய்யவில்லை என்று எங்கள் இடம் நீ துரோகம் என்று நீ எங்களிலிருந்து எங்கள் பொதுச்செயலாளர் பிள்ளையை கூப்பிடுகிறார். சத்தியம் செய்து நான் கூறுகிறேன், எனக்கும் எங்கள் பொதுச்செயலாளர் கூப்பிடாத. நான் வரேன், என் பிள்ளைகளை இட்டு வரேன், உன் பிள்ளைகளை இட்டு வா. சத்தியமா நீ கட்சிக்கு துரோகம் பண்ணல, நீ தோக்கடிது கோயிலில் வந்து சத்தியம் பண்ணு, நான் வரேன். ஏன்னா இன்னை வரைக்கும் நாங்கள் போயிட்டு கொடுக்கல. எங்கள் பொதுச்செயலாளர் நீ வரம்பு மீறி பேசுகிற. பொதுச்செயலாளர் உன்னை நிலைமை என்ன? நீ 93 கட்சியில் ஜெயிலுக்கு போகும்போது உங்கள் அப்பா கட்சிக்கு துரோகம் பண்ணார். அப்போ டிஎம்கே சப்போர்ட் பண்ணார். புரட்சி தலைவர் எடுக்கப்பட்டார். ஏதோ ஒரு கட்சிக்கார பாரம்பரியம் என்று அம்மா கொடுத்தார். நீ அம்மாவுக்கே இடையில் ரீகல் ஹோட்டல் பக்கத்தில் உன்னை கட்சி விட்டு பதவி விட்டு எடுத்தாங்கன்னு அங்கே போய் அம்மா படத்தை கீழே போட்டு நீ தப்பு செஞ்ச. அதால் அம்மா கட்சி விட்டு எடுத்தாங்க. நீ ஒன்றும் கட்சியில் பெரிய இது கிடையாது, தியாகி கிடையாது. நீ வா, நான் எத்தனை முறை ஜெயிலுக்கு போய்க்கிறேன், நீ எத்தனை முறை ஜெயிலுக்கு போய்க்கிற, வா பார்க்கலாம். எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு உறுப்பினராக இருந்து கிளைச்செயலாளர் ஆகி ஒன்றிய பொறுப்பிலாகி பகுதி சேர்மன் ஆகி எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அமைச்சராகி நீ முதலமைச்சராக இருக்கிறார். நீ எந்த பதவியில் இருந்து வந்தாய்? உனக்கு என்ன தெரியும்? கட்சியை பற்றி என்ன தெரியும்? இத்தனை ஒன்றியசாவை கூட போகிறான்ல, நியாயமாது? நம்மளாம் அடிமை மாதிரி இருந்தோம். அவர் போனால் வரவேற்பு கொடுக்கணும், ஏன்டா ஏந்திருக்கணும், உட்காந்து இருக்கணும். அப்படி இல்லை.
எங்கள் பொதுச் செயலாளர் பொறுமையின் கடல் மாதிரி இருக்கார். நீ அவரை மாதிரி தர மாதிரி பேசுகிற. ஒரு தகுதின்னா ஒரு முதலமைச்சராக வராருன்னா சாதாரணம் வர முடியாது. பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்காரு. நீ அவசரப்பட்ட குணம் எடுத்தா ஒரு காலையில் ஒரு பேச்சு, மத்தியானம் சாய்ந்த ஒரு பேச்சு. நீ எந்த தகுதியில் அவரோட உயர்ந்தவர், அவரை ஒப்பிட்டு பேசுகிறாய். நான் இப்பொழுது தான் பேட்டி கொடுக்குறேன். எங்கள் முதலமைச்சர் அவர்களை எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்களை மீண்டும் மீண்டும் பேசினால் எங்களை போன்ற தொண்டர்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் பேச நேரிடும். நீ தரக்குறை, நீ கட்சியிலிருந்து வந்தவர். கட்சியின் விதி என்ன? கட்சியில் ஒரு துரோகம் செய்தால் கட்சியிலிருந்து ஒரு நீக்கப்பட்டால், கட்சிக்கு எதிராக செயல்பட்டால் அவர் கட்சியில் நீக்குவது கட்சியினுடைய பைலா. ஆனால் அவன் 3 வருஷத்துக்கு எலெக்ஷன் நிற்கக்கூடாது. ஒரு கிளை சார்ந்த கூட நீயே சொல்லிக்கிற, நான் எத்தனை பேர் முன்னாடி கட்சிக்கு துரோகம் பண்ணால் 3 வருஷம் நிற்கக்கூடாதுன்ற. நீ ஒரு எதிர்கட்சி முதலமைச்சர் நம்முடைய பொதுச்செயலாளர் எடுத்து எதிர்கட்சி ஓட்டு போடுற. அது எப்படி ஒன்று கட்சியில் வச்சு உனக்கு ஒரு விதி எனக்கு ஒரு விதியா? நீ தான் சட்டம் படித்தவரா? சட்டம் படித்தவரா உனக்கு தெரியறதில்ல கொஞ்சம் கூட? நீ போனால் கட்சியின் முறைப்படி நீ 3 வருஷம் வரணும். சீனியாரிட்டி போகிறோம். எனக்கு மாவட்ட சார் தான் கொடுக்கணும், எனக்கு மத்திய தான் கொடுக்கணும். அது நடக்காது. அவர் பின்னால் சொல்லும் அத்தனை ஒன்றியம் சிந்திக்க வேண்டும். ஒரு நாடாளுமன்ற ஒரு மாநில உறுப்பினர் கொடுத்தா இப்போ நம்ம கழக பொதுச்செயலாளர், இது அடுத்து நீ எம்எல்ஏ நிற்க போகிற, ஜெயிக்க போகிற. ஆனால் நீ அந்த பதவியை யாரோ ஒரு கட்சியாட்ட கொடுத்துருக்கலாம். நீ வாங்கிட்டு அதை ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராகி நீ மந்திரியாகவும் ஆசைப்பட்ட. நீ உன் சொந்த குடும்பத்துக்கு கூட ஒரு பதவியை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். நீயே இருக்கணும், நீயே மாவட்டமாக இருக்கணும், நீயே மந்திரியாக இருக்கணும்னு நீ நினைக்கிற. எங்களை மாதிரி உன்னை பலமுறை எடுத்திருக்க, பலமுறை கூறியிருக்கவங்கிட்ட. நீ எல்லாரையும் கட்சி விட்டு அனுப்புகிற. இது நல்லதில்லை. நீங்கள் கட்சியை நீங்கள் ஒழுங்காக நடத்தணும். உங்கள் வீட்டில் பலமுறை ஏறி சொல்லியிருக்கேன். இந்த மாவட்டத்திலே கடுமையாயத்தம் நான் தான், உனக்கு எனக்கு தான் தெரியும். உன்னை நான் பயந்ததே கிடையாது. ஒரே ஆட்சி எங்கள் எடப்பாடி ஆட்சி தொடர வேண்டும். எங்கள் எடப்பாடியார் நன்றாக ஆட்சி புரிகிறார். அதுக்கு தொல்லை வரக்கூடாது என்றால் இந்த 4 வருஷம் பொறுமையானேன். இல்லைனா நீ போய் எந்த நிமிஷம் நீ பொதுச்செயலாளர் முறையில்லாமல் பேசுறது முறையில்லாமல் வச்சா நான் உங்கள்கிட்ட முறையில்லாமல் பேசுகிறேன். நன்றாக யோசித்துப்பார். ஒவ்வொரு தொண்டலும் நீ நினைக்கிற 10 பேர் வாங்க கூட கைப்பயிருக்கான்னு அது நிலைக்காது. இது வரைக்கும் அதிமுக எதிர்த்து ஒருத்தம் கூட வாழ்ந்தது கிடையாது. எஸ்டேஸ் போயிருக்கார், தனியாக போயிருக்கார், காளிமுத்து போயிருக்கார், எவ்வளோ பேர் போன இருந்திருக்காங்களா? நீ இன்னைக்கு வச்சுட்டு கட்சி குழப்பிட்டு இருக்க. கூட ஒரு 10 பேர் வச்சு என் நண்பர்களே, கூட இருக்க நண்பர்களை கேட்குறேன், இவர் கூட போய் என்ன சாதிக்க போகிறீங்க? இது கட்சி, நீங்கள் சிவி சண்முகம் கட்சியா இல்லை அதிமுக ரெட்டலை கட்சியா? நன்றாக சிந்தியுங்கள். நீங்கள் அவர் பேச்சுக்கன்னு குறை சொல்கிறீங்க. இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்காக என்ன செய்தார் சிவி சண்முகம் சொல்லுங்கள். அவர் வர்றாரு, இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார், மாநில உறுப்பினர். யாராவது ஒண்டிச்சலை பார்த்துருப்பாரா? அவர் உண்டு, அவர் குடும்பம் உண்டு, அவர் தான். இவர் சொல்லுகிறார் அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள் குடும்ப அரசியல் வருகிறார், அவன் மகனை கொண்டு வர்றான் என்று. இதுவரைக்கும் அவருடைய குமாரரை நாங்கள் கண்ணால் கூட பார்த்தது கிடையாது. அவர் தாயீடு கிடையாது. நீயாவது எலெக்ஷன் நேரத்தில் உன் அண்ணன் உள்ள ராதா, உன் அண்ணன் உள்ள எல்லாரையும் குடும்ப அரசியல் பண்ணுற. உங்கள் ராதா தான் என் கட்சி பண்ணார். என்னை பலமுறை தலைக்குறவாக பேசுகிறார். பலமுறை நான் சத்தம் போட்டுக்கிறேன். நீ உன் எலெக்ஷனை, சட்டமன்ற எலெக்ஷனை 1 வருஷமாக பண்ணுற. என் ஃபேக்ட்ரியோட வர வச்சு 1000 பேரை பார்த்தீங்க. இந்த மயிலம் தொகுதி பல தடவை நீ சுற்றி இது பண்ணுற. உனக்கு தேமுதிக நின்றுது. நீ அதில் என்ன வாக்கு வித்தியாசம் ஜெயிச்ச? ஆனால் எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு புறா சுற்றுறார். இன்னைக்கு அவர் தொகுதியில் 98,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறார். நீ வீரனா, அவர் வீரனா? நான் இதெல்லாம் எங்களுக்கு சொல்கிற மாதிரி வச்சக்கூடாது. நீ சிவி சண்முகம் அவர்களே பிஎம்கே போட்ட பிச்சை என்று கூறுகிறாய். நீ தைரியம் இருந்தால் விழுப்புரத்தில் நின்று வெற்றி பெற வேண்டும். ஏன் விழுப்புரத்திலிருந்து பின்வாங்குகிறாய்? அதை விட்டு மயிலம் பெறுகிறாயே. நீ துணையுடன் ஜெயிக்க வேண்டியதான ஒரு 98,000 ஓட்டு வித்தியாசத்தில் 1 வருஷமாக எலெக்ஷன் பண்ண. உண்மையா இல்லையா? 1 வருஷம் தமிழ்நாட்டுக்கு தெரியும். நீ எலெக்ஷன் பண்ணால் உன்னால் முடியல. நீ எங்கள் பொதுச்செயலாளரை ஈக்குவல் படுத்தி பேசுகிற. அடுத்து உன்னை போன்ற மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் இதுவரை எந்த தொண்டனையும் வாழ வச்சது கிடையாது. சும்மா கூட கூலி மாதிரி வச்சுன்னு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கி 50 பஸ்ஸில் எடுத்து போனேன், போய் பார்த்தேன்றார். ரோட்டில் தான் நின்னார். நான் நினைக்கிறேன் எங்கள் பொதுச்செயலாளர் கட்டளை எடுத்தோம், எங்கள் தொகுதியிலேருந்து 200 பஸ் எடுத்து போவேன். எங்கள் தொகுதியிலேருந்து நீ 6 தொகுதிக்கு 50 பேர் எடுத்து போன விஜயபாஸ்கர், நீ ஒரு 400-500 பேர் எடுத்துக்கிற. எங்கள் பொதுச்செயலாளர் கட்டளை இட்டால் நான் 200 பஸ்ஸே எங்கள் தொகுதியிலேருந்து இட்டு போக எனக்கு இருக்குது, முடியும். எந்த வித எதிர்பார்ப்பு செய்வார்கள். இதான் அதிமுக. நன்றாக சிந்திக்க வேண்டும். எங்கள் பொதுச்செயலாளரையோ எங்கள் பொதுச்செயலாளர் அமைத்த மாவட்ட பசுபதியோ தாங்கள் குறை சொன்னால் நாங்கள் தொண்டன் சும்மாக இருக்க மாட்டோம்.
யார் மாவட்ட சாவை போட்டாலோ அவர் பின்னால் போகுதான் கட்சி. நீ எனக்கு மாவட்ட சாவை போட்டாங்க, எனக்கு உனக்கு ஆகாது. என்னை எடுத்துட்டு நீ மாவட்ட சார்ந்தோடனே எடுத்துட்டு ப்ரமோஷன் கொடுத்த. என்னை ஒரு மாவட்டத்தை பொறுப்பு கொடுத்தாங்க. எம்ஜிஆர் மன்ற ஒன்றியலாக போட்டேன். 10 ஆண்டுகளாக நான் அப்படியே அந்த பதவி இல்லாமல். எனக்கு ஏன்னா அம்மா எடப்பாடியார் இருக்கணும், அவ்வளோதான். நான் என்ன கட்சி விட்டு போனேன்னா, கட்சிக்கு துரோகம் பண்ணேன்னா, நீ ஒன்றும் இல்லை. ஒரு பேசிக் நீ ஒன்றியச்சானா உனக்கு தெரியாது. நீ ஒன்றியச்சார்ந்தா தான் தெரியும், நகரத்தான் இருந்தால் தான் தெரியும். நீ எதுவுமே இல்லை, டப்புன்னு மேலே வந்த. எந்த அடிப்படையில் நான் அம்மாவிடம் கிண்டி நேர்காணலே அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கே தெரியும். இல்லத்தில் போய் சந்திக்கிறேன், அண்ணா எனக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் நீ குறுக்கு வழியில் அப்போ இந்த புலவர் அப்புறம் ஜனார்த்தனை எடுத்துக்கொண்டு குறுக்கு வழியில் வந்து என்னை தள்ளிவிட்டு வந்த, மேலே வந்தேன். அதை பற்றி பரவாயில்ல, எங்கள் அம்மா கொடுக்கலாம். நான் இன்னும் கட்சி செயல்பட்டுக்கிறேன். நான் எத்தனையோ முறை என் தொகுதி தனி தொகுதியாக இருந்தாலும் சுத்துப்பட்டில் பூரா இருக்குது ஒரு கேட்குறேன். இந்த சட்டமன்றத்தில் உன் தொகுதியில் யாருமே எதிர்த்து கேட்கக்கூடாது, நீ பணம் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன். நான் தொடர்ந்து உன் தொகுதியில் பணம் கட்டி வரேன். நீ எங்கே கட்டுறியோ ஏன்னா நான் வாய்ப்பு கேட்பேன். இந்த முறை மயிலம், விக்கிரவாண்டி, விழுப்புரம் 3 இடத்துலையும் நான் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கட்டினேன். அப்பொழுது உன்னிடம் நான் எவ்வளவு நான் செலவு செய்கிறேன், எந்த இடத்தை நீ அடையாளம் காட்ட செய்கிறேன், வாய்ப்பு கொடு என்று கேட்டேன். நாடாளுமன்றத்துக்கு வாய்ப்பு கேட்டேன், கொடுக்கவில்லை. பசுபதி கூட இந்த வாய்ப்பு கிடைக்கல என்றால் பசுபதியை வென்றால் வெற்றி பெற்றிருப்பார். பசுபதி வெற்றி பெற்றால் அடுத்து உனக்கு மரியாதை இருக்காது என்று கூறி அவருக்கு சீட்டு கொடுக்கல. நீ வேறு கழகத்துக்கு பாடுபடலை, கழகத்தை தோக்கடிக்க வேண்டும் என்று காடுபட்டாய். இது உண்மை என்று நீ சொல்லு. நான் எந்த கோயில் கொண்டாலும் வர, முருகன் கோயில் உனக்கும் பக்தர், நானும் பக்தர் தான், வா கோயிலில் போய் சத்தியம் பண்ணும். நீ பண்ணது பிறகு துரோக செயல். எல்லாம் காதில் பூ வச்சுட்டு நினச்சிக்கிறியா? எங்களை ஒண்டிச்சாலாம் அடக்குமுறையாக வச்சுருந்தேன். இந்த ஒண்டிச்சாகிற கூட புத்தி கட்ட மாட்டேது. ஒண்டிச்சாலாம் சுதந்திரமாக செயல்பட முடியாது. நீ அடக்குமுறையாக வந்து நீ எங்கே போனாலும் உனக்கு பெரிய குழுநிலை மன்னர் மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும். எங்கள் அம்மா கூட போய் இன்று உட்காந்து பேச சொல்லுவாங்க. நீ அப்படி இல்லை, மிரட்டின ஒரு ஒண்டிதான் மிரட்டி வந்தேன். இப்போ கைப்பையில் விட்டு பேட்டி கொடுக்குற தம்பி ராமதாஸ் அவர்கள், முருகன் அவர்கள் சீட்டு கொடுத்தாரு. நான் சொல்லுவேன், என் ஒன்றியத்தில் என் கூட பணியாற்றினா அவர் சீட்டு கொடுத்துட்டாரு. நமக்கு என்ன எடப்பாடியார் தான் வேட்பாளர், எங்களுக்கு எடப்பாடியார் தான் வேட்பாளர், முருகன் இல்லை. சண்முகம் கொடுத்த ஒரு வேட்பாளர்கள் என்று கடுமையாக பாடுபட்டு இன்னைக்கு இந்த தொகுதியிலே அதிக வாக்குகள் நாங்கள் தான் பெற்றோம். எங்கள் ஊர் தான், எங்கள் ஒன்றியம் தான் 2வது இடம். சண்முகம் போட்ட 3 ஒன்றியச்சாலையும் 3வது இடம். இப்படி பணியாற்றுவர். எங்கள் பொதுச்சாளரை குறை சொல்வதோ நீ பேசுவதோ அடக்கிக்கொள். இனிமேல் ஒவ்வொரு தொண்டனும் உனக்கு எதுக்கு நேரிடும். இது வரைக்கும் எங்கள் பொதுச்சாளர் கட்டாளைப்படி இருக்கிறோம். எங்கள் பொதுச்சாளர் யாரையும் விமர்சிக்கக்கூடாது என்கிறார். உன்ன மாதிரி சொல்லி அவனை பேச விடலை, அவனை இது பண்ணல. எங்கள் பொதுச்சாளர் யாரையும் தரக்குறாவோ மரியாதைக்குறவோ பேசக்கூடாது என்று கூறுகிறார். ஆனால் உங்கள் ஆட்கள் மரியாதைக்குறவாக பேசுகிறார்கள். என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் அதிமுகவுக்கு வந்தாகணும். தம்பி யார் ஒன்றிச்சாவில் மற்றவங்க பேசுங்களே, என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் வரணும். எடப்பாடியார் காலில் விழணும். வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி போடலாம், திரும்பி வரான். டிவிகேக்கு போடலாம், திரும்ப வரான். உனக்கு டிவிகேக்கு போய் எங்கள் வாய்ப்பு இல்லைன்னு திரும்பி வர இருக்குது. கட்சி குழப்பம்னு நினைக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, தெய்வம் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. கட்சிக்கு துரோகம் ஒருத்தவங்க கூட வாழ்ந்ததே செத்துங்கடா. சண்முகம் அவர்கள் நீ எத்தனை கோயில் வேணாலும் கும்பிடு, எத்தனை தெய்வத்து வேணாலும் கும்பிடு, நீ துரோகி, நீ கட்சிக்கு துரோகி. அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடியார் இவருக்கு துரோகம் செய்கிற நீ நல்லாவே இருக்க முடியாது. வாயால சொல்கிறேன், புரிச்சுக்கோ. என்னை பற்றி உனக்கு தெரியும். நீ மீண்டும் மீண்டும் தவறான பிரச்சாரத்தை வளர்த்தக்கூடாது. ஏன்னா அதிகமாக நீ ஒரு லீடராக இருந்தால் இன்றைக்கி அதிமுக இருந்தால் இன்னும் மரியாதை கொடுத்து பேசணும். நீ எங்கள் பொதுச்செயலாளர் மரியாதை குறைவா நீ பேசலை. இனிமேல்ட்டு வந்து அது வேறு. நான் உன் தொகுதியில் தான் இருக்கிறேன். நீ நன்றாக சிந்திக்க வேண்டும். நான் எத்தனையோ முறை வாய்ப்பு கேட்டேன், கொடுக்கல. அதுக்காக கட்சி விட்டு போயிட முடியாது. கட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. லிஸ்ட் எடுத்துப்பார், உன் லிஸ்ட் எடுத்துப்பார். அப்பப்போ சொல்லுவேன். இந்த மாவட்டத்திலேயே நாடாளுமன்றம் முன்னாலும் எங்கள் தான் முதலிடம், ஒன்றியம் சட்டமன்றம் தான் முதலிடம். தொடர்ந்து நீ லிஸ்ட் எடுத்துப்பார். ஆனால் உனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒன்றியம் இது. நீ உனக்காக கட்சி இல்லை, சண்முகாக இல்லை. இங்கே இருக்கிற இத்தனை பொறுப்பாளர்கள், இன்னும் நான் ஒரு கூட்டத்தை கூட்டுவேன். அத்தனை பொறுப்பாளர்களும் நாங்கள் 99% எடப்பாடிகள் தான் இருக்கோம். எங்கள் ஒன்றியம் என்பது பெரிய பணக்காரர்கள் வாழும் இடம். நீ ஒரு முரளிரெட்டியார் எனக்கு ஏற்பாக உருவாக்கினேன். 2 பேரும் மாவட்ட தலைவர் ஆக்கினேன். அவர் போயிட்டார். 1 தான் போனார். சேர்மனை உருவாக்கின விஎம் மார்ச்சுவா, அவர் ஓட்டார். சகர்பானியம் உருவாக்கினேன், அவர் ஓட்டார். டிவிகே கண்ணன் உருவாக்கின பெரிய கோடி சொன்னாங்கிற அவரும் ஓட்டார். நீங்கள் அதிமுக தொண்டை என் தொகுதியில் என் ஒன்றியத்தில் அப்படியே இருக்கான்.
அப்படியே இருக்கான். அதான் இன்னை வரைக்கும் யாருக்கு இல்லை, இது எடப்பாடியார் தொண்டை. இது ஞாபகம் வச்சு எத்தனை இந்த மாவட்டத்திலே பணக்காரர்கள் வாழக்கூடிய ஒன்றியம் என் ஒன்றியம், பெரிய ஜாம்பவான்கள் வாழக்கூடிய ஒன்றியம். அங்கேயே நீங்கள் ஒன்றா ஆசைக்கு பார்க்க முடியல. உன்னிடம் இல்லத்தில் சென்று சந்தித்தேன் ஒரு முறை. அண்ணா நீ எல்லாரையும் கட்சி விட்டு அனுப்புறிய, கட்சி நான் கேட்டா நீ ஓடி போ கட்சி விட்டின்னு கேட்டேன். அப்போ சொன்னேன் ஞாபகம் இருக்கணும் சி வி சண்முகத்துக்கு, நீ ஒன்றா ஓடி போகலாம், நான் ஓடி போக மாட்டேன். எத்தனை பேர் ஓட்டணும், நான் கட்சிக்கு துரோகம் பண்ண ஒருத்தம் கூட நிற்க முடியாது. இப்போ வந்த தேர்தல் என்பது உண்மை சி வி சண்முகம் போன்ற துரோகிகள் அடையாளம் காட்டக்கூடிய தேர்தல் இது. ஏன்னா இன்னும் நீங்கள் விட்டுருந்தா ரூபத்தாடி இன்னும் எங்களுக்கு தொண்டனை அழிச்சிட்டு இருப்பீங்க. இது ஒரு இடைக்கால ஒரு இது வந்து சோதனை தான். எங்கள் எடப்பாடியார் வருவார், எங்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார், நிச்சயமாக வருவார். நீ வரும்போது நீங்களாம் வந்து தான் தரணும். ஆனால் நல்லா யோசித்து பேசுங்க. சி வி சண்முகம் எப்படி ஒன்றாலும் கூடுவார், கூட இருக்கிறவங்க தம்பிங்களா ஒன்றிய அண்ணன்களா நல்லா சிந்தித்து பார்த்து பேசுங்க. உங்களுக்கு சி வி சண்முகம் கூட வர மாட்டார், அப்படி ஒன்றாலும் மேலே போடுவார். நீங்களாம் தத்தளிக்கணும். எடப்பாடியாரை பற்றி விமர்சிப்பதோ பேசுவதோ கண்ணமன ராமதாஸ் போன்றவர்களும் மற்றவர்களும் வர்ணித்து வருகிறீர்கள். இனிமேல் நாங்கள் வந்து தலைமை இது கூட நான் எங்கள் பொதுச்செயலாளர் சொல்லலை. எங்கள் பொதுச்செயலாளர் கேட்பது எங்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடியல. இது வரைக்கும் நான் பேட்டு கொடுக்கல. எங்கள் பொதுச்செயலாளர் தனக்குறவாக பேசுவதும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் தனக்குறவாக பேசுவதும் நன்றாக இல்லை. நீ என்ன பசுபதியோட சிறப்பாக செயல்பட்ட சொல்லு, ஈகிட்டு காட்டு. பசுபதி இன்னைக்கு சாதாரண தொண்டன் மதிக்கிறாரு, ஓடுறாரு, பண்ணி எல்லாம் மதிக்க முடியுமா, வர முடியுமா? உள்ளாட்சி தேர்தலில் பொன்முடி ஊர் ஊராக வரான், லட்சம்லாம் ஊர் ஊராக வரான். நீ என்ன வந்திருப்பியா? நீ பொன்முடிய பினாமி, நீ சத்தியம் பண்ணி போய் எடப்பாடியார் கேட்குற தூய்மையோட தொடர்பு. நீ சத்தியமாக நீ பொன்முடிய தொடர்பு நீ வந்து சத்தியம் பண்ணு. உனக்கும் லட்சுமணன் ஆகாது. ஏன்னா லட்சுமணனை நீ ஓடு போக தெரித்து விட்ட நீ தான், லட்சுமணனை தெரித்து விட்ட நீ தான். அங்கே லட்சுமணனுக்கு வந்தால் மரியாதை இருக்கு. லட்சுமணனை வளர்க்கக்கூடாது, நீ பொன்முடி கூட தூக்குற. பொன்முடியை நீ சேர்ந்து பொன்முடிக்கு பினாமி, நீ பொன்முடிய நண்பன், நீ பொன்முடியை சொல்லலாம் நீ செய்வ. நீ இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. என் எடப்பாடியாரை கூப்பிடாது, என் கூட வா. நீ பொன்முடிய தொடர்பு இல்லை, நீ யாரு கூட வந்துட்டான்னு சத்தியம் பண்ண. கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு வர இல்லைன்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன். முருகன் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும். சத்தியமாக நீ பொன்முடியின் பினாமி, திமுகவுடைய தூது இருப்பவர் நீ. நீ எங்கள் எடப்பாடியை பற்றி கூறுவதை எந்த விதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நான் ஒரு பேட்டி சாதாரணமாக கொடுக்குறேன். இனிமேல்ட்டு எங்கள் ஒன்றிய பொறுப்பாளர் ஒன்றிய அத்தனை பேர் கொடுக்க சொல்வேன். எங்கள் பொதுச்செயலாளர் கண்டிஷனாக சொல்லனால தான் கம்னுக்கிறோம். இன்னைய வரைக்கும் ஆகுது. நான் வாயை திறந்து மேடையில் பேசுவேன். ஏன்னா எங்கள் பொதுச்செயலாளர் யார் இருந்தாலும் மரியாதையாக பேசுங்கள், மரியாதை கொடுங்கள் தான் பேசுகிறார். ஆனால் நீ உன்னுடைய கைக்கூலிகளை எடுத்துக்கொண்டு மரியாதை குறைவாக பேசுவதும், எங்களுடைய பொதுச்செயலாளர் பேசுவதும், மாவட்ட கழகத்தில் பேசுவதும் நிறுத்திக்கொள். என்ன ராமராஜ் சொல்கிறாரு, அவர் வந்து திமுகலேருந்து வந்தவர், அதுலேருந்து வந்தவனுக்காரு. எப்படியாப்பட்டவன்னு இன்றைக்கி வந்து 25 வருஷமாக பசுபதி வேலை செய்கிறார். கட்சியில் குறைந்த வாக்குகள் தோத்தார். 2 முறை குறைந்த வாக்கில் தோத்தார். இந்த முறை தான் வெற்றி பெற்றிருப்பார். அவரை குறை மாவட்ட செயலாளர் குறை சொல்வது நீங்கள் பொதுச்செயலாளர் குறை சொல்வது போன்று. அவர் யாராக இருந்தாலும் ஒரு தலைமையில் ஒருத்தவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா அவங்க தலைமையில் செயல்படுறது தான் கட்சி. இல்லைன்னா நீங்கள் சி வி சண்முகம் கட்சியா அதிமுக கட்சியா? அதனால் சிந்திக்க வேணும். அதிமுக கட்சி என்பவர்கள் பேச மாட்டார்கள். ஆனால் சி வி சண்முகம் அவர்களே, நீங்கள் செய்து துரோகத்தால் தான் நீங்கள் ஆட்சியாக இழந்திருக்கோம். நீங்கள் போகிறீங்க, எதிர்கட்சி ஓட்டு போடுங்க, உங்கள் கட்சியில் வச்சுருப்பாங்களா? நீ விடுவியா? நீ ஒரு மாவட்ட சார்பு நான் எதிர்கட்சி சொன்ன விடுவியா? இது வரைக்கும் பொறுமையாக இருந்துக்கிறாரு எங்கள் பொதுச்செயலாளர். ஒன்று மாதிரி அவசரப்பட்டு தான் நிலைமை வேறு. நீ எதுக்கு எடுத்தாலும் பொதுச்செயலாளர் எழுந்து பேசுவது எனக்கு தெரியும். 4 வருஷமாக பேசுகிறேன். நான் ஒரு நாள் கூட வீட்டில் போய் பேசிக்கிறேன். நீ எதுக்கு அவர் இருக்கார்? அதில் தான் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் பொறுமையின் சின்னம்னா தான் முதலமைச்சராக இருக்கிறார். உன்னை பாரு, ஒரு அவசரப்பட்ட காலையில் ஒரு பேசி, மத்தியானம் ஒரு பேசி, நைட்டு ஒரு பேசினா இருக்க முடியாது. உனக்கு அந்த தகுதி இல்லை. இது வரைக்கும் மாவட்ட சார்ந்தே பெரிய தகுதி. உன் வார்த்தையை அடக்கிக்கொள், பேசுவதை நிறுத்திக்கொள், நீ எடப்பாடியாரை வர்ணிக்கதை நிறுத்திக்கொள். முழுவாக இருந்து எங்கள் எடப்பாடியாரை கொள்வதற்கு நீ ஒன்றும் ஈவன் கிடையாது. அதனால தான் அவர் பொறுமையாக இருக்கிறார். எனவே இந்த பேட்டியின் மூலம் தெரிவித்துக் கொள்வது என்றால், எங்கள் தொண்டன் போரா அத்தனை பேரும் எடப்பாடியார் பின்னால் தான் இருக்கிறோம். எங்களுக்கு இன்னைக்கு எடப்பாடியார் தெய்வம். எங்களை வெட்டி வெட்டி போட்டால் கூட எடப்பாடியார் எடப்பாடியார் எடப்பாடி தான் குதிக்கும். எந்த சூழ்நிலைகளை வெளியே போக மாட்டோம், வெளியே இருக்க மாட்டோம். இது உண்மை. எங்கள் இப்போ கழுத்தோட அத்தனை ஒன்றிய பொறுப்பாளர் தான் வச்சு பண்ணுறேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்கள் எடப்பாடியாரை பற்றியோ கழகத்தை பற்றியோ உங்கள் ஆட்கள் விட்டு பேச விட்டா, எங்கள் ஆட்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று பேசுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் தொண்டனும் பேசுவான். எங்கள் பொதுச்செயலாளர் அனுமதியோடு பேசுவோம். நீங்கள் எங்கள் பொதுச்செயலாளர் கூட என்னை பேச சொல்ல, எனக்கும் பொறுத்துக்கும் இல்லை. நீங்கள் பொதுச்செயலாளர் பேசுவதோ எங்கள் மாவட்ட செயலாளர் பேசுவதோ என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அதனால் தான் பேசுகிறேன்.
எங்களுடைய பொதுச்செயலாளர்கள் இரவு பகல் பாழாமல் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றி வருகிறார். ஒவ்வொரு மாவட்டத்துக்குள் கூப்பிட்டு பேசுகிறார். நீ எதுவுமே இல்லாமல் நொண்டி மொட்டாண்டி மாதிரி உட்காந்து வீட்டில் 10 பேருக்கு நீ உனக்கு தான் 10 பேர் இருக்குமா, கையை தட்டினா 500 பேரை வரையிருப்பேன் நான். ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு தான் திறமைங்க நினச்சிப்பேன். இந்த மாவட்டத்தில் நாங்கள் கிளம்பணும்னு நினச்சா உன்னால் தாங்க முடியாது. உனக்காக 10 பேர் காசு கொடுத்தா விலைக்கு வச்சா நான் காசு கொடுக்க தேவை, எந்த தொண்டையினே காசு கொடுத்தா அழைக்க தேவை. இதை மாதிரி பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். விஜயபாஸ்கராக இருந்தாலும் அது வேலுமணியாக இருந்தாலும் தங்கமணியாக இருந்தாலும் எல்லாம் எப்படியா வந்தீங்க? உங்களுக்கு சாதாரண வருமானம் நீ எல்லாம் என்ன? நான் தான் 72 கட்சியில் இருக்கிறேன், உழைச்சி சம்பாதிக்கிறேன். இன்றைக்கி உன்னுடைய புதிய சிவி சண்முகம் அவர்களே நன்றாக சிந்தித்துப்பார்கள். உங்களுடைய சூழ்நிலை என்ன, எப்படி வந்தீர்கள்? நாங்களாம் கழகத்தில் கஷ்டப்பட்டு வந்துக்கிறோம். ஏதோ நிதானமாக அம்மா ஆசையோடு வாசையாக இருக்கிறோம். நீலாம் இன்றைக்கி லட்சக்கணக்கில் லட்சம் கோடி சம்பாதிக்கணும் யாரால? அம்மாவால் கொஞ்சம் தான், எடப்பாடியால் மிக மிக அதிகம். உங்களுக்கு எடப்பாடியாக சுதந்திரமாக சம்பாதிக்க விட்டார். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் குறை கூறுவது அம்மாவையும் புரட்சித்தலையும் கூறுவது போல் ரெட்டலை உருவாக்கினவர்கள் அவர்கள். நீ ரெட்டலை நின்று வசதியாது, நீ நன்றியே இல்லையா? நீங்கள் உங்களை உருவாக்கின தெய்வம் எடப்பாடியார். யாரை பார்த்தாரு? நான் போய் திருமணத்துக்கு 3 தான் அழைப்பு கொடுக்குறேன் எங்கள் எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கு. மாடு சொன்னால் தான் அங்கே அழைப்பு வாங்கினேன் நாங்கள். அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் வீட்டில் போயிட்டு ராஜாராவ் அவங்க பிஏ விட்டு ஃபோன் அடித்து பத்திரிக்கை கொடுத்தோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்கள் திருமணத்துக்கு வராமல் தடுத்தாய். 4 பிள்ளைக்கும் ஒவ்வொரு திருமணமும் கோடிக்கணக்கில் செலவு தான் பண்ணேன். நான் அப்படி பண்ணேன், நீ யாரும் வரக்கூடாது. இந்த மாவட்டத்திலே எடப்பாடியார் படத்தை போட்டு அடித்து ஃபங்க்ஷன் கூட்டம் நான். அது மட்டுமல்ல, அருகில் உள்ள அமைச்சர்களை போட்டு அடித்தேன். நீ அருகில் உள்ள அமைச்சர்களை போட்டாலே வரமாட்டேன். உன் போட்டால் மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்க போட்டால் இருக்கக்கூடாது நினைப்பேன். நான் எதுக்கும் உனக்கு பயந்து பண்ணதில்லை. மீண்டும் சொல்கிறேன், எங்கள் எடப்பாடியாரையோ எங்களுடைய மாவட்ட செயலாளர்களையோ வர்ணித்து இருந்தால் உன்னுடைய மதிப்பு தான் குறையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. போதுமா சார்?